ஹாய், திருவாதிரை களியோட பேக் ஸ்டோரி கதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆக்சுவலாக சிதம்பரம் இருக்கு இல்லையா, அங்கே சேந்தனார் அப்படின்றவர் சிவபெருமானோட பெரிய பக்தர். ஸோ அவர் விறகு வெட்டியாளர். அவர் சிவபக்தியில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மார்கழி திருவாதிரை தினம் அன்னைக்கு சேந்தனார் திருவாதிரை களி அப்படின்னு நான் நடராஜனுக்கு படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். பட் ஆனால் அவர் வீட்டு கஷ்டத்தினால அதை பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு சிவபெருமான் கனவுல நான் உன் களியை உண்பதற்காக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். ஸோ இப்படி கனவுல அவர் சொன்னதுனால இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒரு களி நம்ம செஞ்சு இன்றைக்கி படைச்சிடணும் அப்படின்னு களியை செஞ்சு மறுநாள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பெருமான் அபிஷேகத்திற்கு அப்புறமா சேந்தனார் களியை படைச்சாராம். அதுலேருந்து திருவாதிரை களி ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு புராணம் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து இந்த மார்கழி திருவாதிரை அன்று நம்ம எல்லாருமே இந்த களி செஞ்சு திருவாதிரை களி செஞ்சு சாமிக்கு படைத்தோம் அப்படின்னா, நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த களி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் சிவபெருமானுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேர் திருவாதிரை அன்னைக்கு களி செஞ்சு சாமிக்கு படைச்சிங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனல் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you. Bye.